ஹலோ தம்பி. ஹலோ சார், நீங்கள் எப்படி 246 எழுத்தை வெறும் 21 எழுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது யார் சொன்னா உங்களுக்கு? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். அவங்க அம்மா வந்திருந்தாங்க இல்லையா ஃபங்க்ஷனுக்கு, இந்த இது ஃபங்க்ஷனுக்கு ஆமாம், எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. வெரி குட். நீ வந்தியா இல்லையா? நானும் வந்திருக்கேன். நீ வந்திருந்தீங்களே, பார்த்தீங்களப்போ? பார்த்தேன். அந்த எழுத்தை பார்க்கல. யார் பேசுனா? அப்போ யார் பேசுனா? நீங்கள் பேசுனீங்க. ஆ ஒரு சார் வந்து பேசுனாங்க. சரி, அவங்க யார் தெரியுமா? அவங்க எம்எம் அப்துல்லா சார் தெரியுமா? இல்லை தெரியும். அவங்க வந்து பேசுனாங்க. வேறு யார் பேசுனா? வேற யாரோ ஜமால் முகமது காலேஜினுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஷாஜஹான் பேசினார் இல்லையா? ஆமாம். இப்போ நிறைய வந்திருந்தாங்க. அப்போ நீ பார்த்த? நானும் பார்த்தேன். இப்போ அப்போ நீ பார்க்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு தமிழ் ஈஸியானு தோணுச்சு. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வந்துச்சோம்னு நினச்சியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ நீ கேட்குறது நான் அது எப்படின்னு கேட்குறேன் இல்லையா? அது விவரம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற இல்லையா? இப்போது தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை எழுத்து? 246 எழுத்து. இந்த 246 எழுத்தை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 246 எழுத்து எழுதுகிறோம். படிக்கிறதுக்காக 246 எழுத்தையும் 240 விதமாக எழுதுகிறோம். இப்போ நமக்கு என்னென்னா எழுத்துக்கள் நிறைய இருக்கிறத கம்மி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்போ 246 எழுத்தையும் வெறும் 21 எழுத்தில், எத்தனை எழுத்தில்? 21 எழுத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணி கண்டுபிடிச்சேன். அந்த 21 எழுத்து தான் என்ன செய்யணும்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அப்போ 18ம் 12ம் மொத்தம் எத்தனை? 30. இப்போ 30 எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் தமிழுக்கு. 246 எழுத்து வேண்டாம், வெறும் 30 எழுத்துக்குள்ள எழுதிடலாம். நிச்சயமாக இதெல்லாம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் பார்க்கல, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் எழுத்தெல்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னும் பார்க்கவே இல்லையா? நீ யூடியூப்பில் நான் போட்டிருக்கேனே. யூடியூப்பில் போட்டிங்களா? சேனல் பேர் என்ன? யூடியூப் புதுமை தமிழ். PU THU MEI TAMIL புதுமை தமிழ். இது நீ எடுத்துப்பார். ஓகே, புதுமை தமிழ் எடுத்துப்பார், உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா அந்த இக்கு இங்கு இச்சு இங்கெல்லாம் மேலே புள்ளி வச்சு இருக்கோம் இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் 12. இந்த 12 எழுத்தை மட்டும்தான் நான் புதுசாக மாற்றிருக்கேன். அது மட்டும் தான் புதுசாக மாற்றி. இந்த 18 எழுத்து இருக்கு இல்லையா, மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்தில் மேலே என்ன இருக்கும்? புள்ளி இருக்கு இல்லையா? மெய்யெழுத்துக்கள் மேலே எல்லாம் புள்ளி இருக்கும். காங்காச்சா தான் எல்லாம் எழுத்து. அதுக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு இங்கு இச்சு உண்டா இல்லையா? அப்போ இக்கு இங்கு இச்சுங்கிறத புள்ளி எடுத்துட்டா என்ன வரும்? சொல்லு நீ. ங ட ந த ந ப ம ய ர இப்படி வந்துடும் இல்லையா? அப்போ புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் மெய்யெழுத்து, புள்ளியை எடுத்துட்டா உயிர்மெய். ஓகேயா? வெரி குட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உயிரெழுத்தோட இக்கு ஆ கா அதானே? இக்கா கா, இக்கா கா. அப்போ இக்கு போட்டு ஆ போட்டால் இக்கு ப்ளஸ் கூட்டல் ஆ அப்படின்னா கா. வெரி குட். இங்கு ஆ போட்டா ஙா. அப்போ இங்கு ஆ போட்டா இப்படி வந்துடும். அப்போ என்ன பண்ண கா ஙா சாவுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஒன்றுமே செய்யலை. இக்கனா போட்டு ஆனா போட்டால் காணா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இக்கனா போட்டு ஆவணா போட்டுரும். இக்கனா போட்டு ஆவணா போட்டால் கா தானே? இக்கனா போட்டு ஈனா போட்டால் கீ தானே? இக்கு போட்டு ஈயனா போட்டால் கீ தானே? இப்போ என்ன ஆகி போச்சு? அதே இக்கன்னாவை என்ன செய்ய போகிறோம்? இல்லை, அப்படியே எழுதிடுறோம். இக்கன்னா போட்டு ஆனா போட்டு எழுதி, ஆனா தான் புதுசாக எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த புதுசாக எழுதியிருக்க ஆனாவை தூக்கி பக்கத்தில் போட்டுடுறோம். இக்கு ஆ கா, இக்கு ஆ கா, இக்கு ஈ கி, இக்கு ஈ கி, இக்கு ஊ கூன்னு எழுதிடுறோம் இல்லையா? இப்போ என்ன, இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி. அதை நான் உனக்கு இப்போ சொல்லித்தர்றேன், கேட்டுக்கிறியா? சரி, நான் சொல்லித்தரேன்.